நான் புரோக்கர்ண்ணா, எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம்ண்ணா. ஒரு நல்ல பொண்ணா இருந்தா காட்டினா. உன் நல்ல பொண்ணு தான்ப்பா காட்டுவேன், வத்தல் சொத்தை தான் காட்ட மாட்டேன். என் பையனும் ரொம்ப அமைதியான பையனா, எந்த தப்பு தண்டாக்கும் போகவே மாட்டான். பார்த்தாலே தெரியுது பையன் ரொம்ப அழகா இருக்கிறான்பா. கண்ணு வைக்காதீங்க என் புள்ள மேல, என் அழகு செல்லம். எப்பா அந்த பொண்ணு எனக்கு முத்தம் கொடுக்கலப்பா. அதெல்லாம் கொடுக்கண்டா, அதெல்லாம் எல்லாரும் முன்னாடி பேசக்கூடாது. புள்ள என்ன கிடைச்சு, கோவப்படாதீங்க. சரி வாங்க போலாம். நீ போய் தொலை. அப்பாடா, அப்பா போய் கல்லு தூக்கி அடிக்கலாமாடா. அப்பங்காரனா புள்ளிக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? டேய் பார்த்து வைக்கிறதா, அப்பா ஆவுண்டா போட்டு தள்ளிடாதடா. ஐயோ அவன் பாரு, ஒரு பெரிய மேல பையன் கழட்டி போறான். டேய் டேய் நித்ரா, டேய் ஏய் என்ன புண்ணியத்து கல்ல தத்து விட்ட? ஏய் பணம் போனா வரும், நகை போனா வரும், உயிர் போனா வருமாயா? என்னடா அதெல்லாம்? இந்த ஆள் வரைய கூடாதுன்னு தான் இந்த ஆள் மேல கழட்டிக்கு போட பார்த்தேன். புள்ளியாடா நீயா? கொஞ்ச நேரம் அவங்க வரலன்னா கல்ல தூக்கி மேல போட்டுட்டு போடுற நீயா? இப்ப மட்டும் தான் கெட்டு போச்சு, எத்து போட்டு வேண்டியதான். கல்லி தோத்தானே இருக்குது. தம்பி இதெல்லாம் ரொம்ப தப்பு, சொல்றது கேளு. யோ நீ சொல்றது நானே கேட்கணும். பிஞ்சியா இவங்களாம் எங்கேயா கூட்டின்னு போற? பொண்ணு பார்க்க கூட்டின்னு போறேன்டா. பொண்ணு பார்க்கவா? என்ன ஒரு வாட்டி கூட்டின்னு போனேன் 2 புருஷன் வீட்டுக்கு. அங்கேயா? அங்கேயே தான். என்னது 2 புருஷன் கூட? என்னன்னா அதெல்லாம்? யோ அந்த பொண்ணுக்கு பல்லுங்கல்லமா இருக்கும், வேணாயா போவாதீங்க. டேய் அந்த பொண்ணு ஓடி போச்சு, இது சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? நாயா சொல்ற? ஆமா சின்ன பொண்ணு தான். இவரோட பையனுக்கு தான் கட்டத்துக்கு கூட்டின்னு போறேன். பையனா? யார் இவனா? அரவிந்த் சாமி என் பேரு. அட கக்கூஸ் டப்பா மாதிரி மூஞ்சி வச்சுங்கிறான். இவன் பேர் அரவிந்த் சாமியா? என் பிள்ளைய அப்பெல்லாம் சொல்லாதீங்க, என் செல்ல பிள்ளை அது. ஏங்க வாங்க போலாம். ஏ பிஞ்சா எங்க போறா? இரு நானே வரேன். ஏப்பா நாங்க பொண்ணு பார்க்க போறோம்பா. அடா இரியா நானே வரேன். எப்பா போயிட்டேண்டிய, முதல்ல இவனுக்கு சுண்ணி வச்சுண்டிய, அந்த மண்டலம் விடுறான்னு போலாம் வா. போடா போடா போடா. டேய் மாமா நீங்க என்ன அஷ்டா மாவன உன்ன? டேய் பேச்சு தானே நடக்கூடாது. நானும் பேச்சுக்கு வரல, நீ தான் ஏன் பேச்சுக்கு வந்த? டேய் அவ்வளவு பேர் கழுத்தி கச்சிக்கிறாடா என்ன, உன்னை சும்மா விடுவனா? போறா டக்குன்னு போறா, அவன் மூஞ்சி அப்படியே சப்பையா. இது வகுதே. டேய் கொஞ்சம் சப்போர்ட் பண்றான். வீட்டுல வந்து காலிங் பெல் வச்சு வரடா, கோவம் வராதா? டேய் உங்க வீட்டு காலிங் பெல் வச்சாக்கா என் வீட்டு காலிங் பெல் ஆயிட்டா, அதுக்கே நான் கழுத்தி கட்டிக்கிறா. கரெக்ட். நோ அவன் காலிங் பெல் வச்சா நீ காலிங் பெல் அண்ணா, எது நான் கள்ள தூக்கின்னு வர்ற பாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் சாணியை தூக்கின்னு வரான். எப்பா எப்படின்னா பேச்சு விடுங்கப்பா, சாணி அடிச்சா நாத்து அடிக்கும்பா. வாசனை 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 எட்டு மேலே விடுவேன். நாடா வாசனா சாணி தூக்கி மூஞ்சில அடிப்பேன். ஐயோ என் குழந்தை அழுதே, தாங்க முடியலையே. தாங்க முடியலையா? போ அந்த பக்கம் ஒரு பெரிய பல்லுங்குதே, ஊய்ந்து செத்துரு. டேய் விளையாட்டு வாயை தந்தா கல்லு தூக்கி சொல்லிடுவேன். டேய் அது சாணிக்கு எப்படா நம்ம விலை கூட சமாதானம் ஆயிடலாம். அந்த பயம் இருக்கட்டும், நாளைக்கு வந்து காலிங் பெல் அடிப்பேன், கழுத்துக்கு அச்சு பாரு, அப்ப இருக்குது உங்களுக்கு. போயிட்டான். எங்க போறீங்க எல்லாரும்? டேய் அன்னைக்கு 2 வீட்டுக்கார பொண்ணு பார்த்தாலும் எனக்கு அங்கதான் போறாங்க. டேய் அந்த பல்லு பொண்ணைய பாக்கிறதுக்கு போறாங்க. அந்த பொண்ணு இல்லப்பா, அதோட தங்கச்சி. யோ வாயா போயிட்டு வரலாம். டேய் என்ன பண்ணுகிறா? அப்படியே குத்தனா இருக்கிற ஃபைல்ல போயிடும். சரி வாங்க போயிட்டு வரலாம். ஏங்க நம்ம பெரிய பொண்ணு தான் ஓடி போச்சு, நம்ம சின்ன பொண்ணுக்காச்சும் நல்லபடியா கல்யாணம் பண்ணோங்க. கல்யாணம் பண்ணிடலாமா? அதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களே. ஏய் அது நேர்படுமான மாப்பிள்ள, தெரிஞ்சுக்கோ. உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? கால அழுத்தியா? பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம மணிமூன் போலாமா? என்ன மணிமூணு? என்ன இந்த வயசுல உனக்கு ஆசை துடிக்குது? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசுல மணிமூன் போனோமா? மூஞ்ச பத்தி ஏதுக்க மங்களம் அவன் கருணா மங்களம் உடு மங்களம், ஏன் கோவப்படுற? ஒரு முத்தம் கூட. அப்படியே மண்டை பொழுதுக்கும் முத்தம் கூடு மணிமூன் போனோமா? எழுந்திருக்கடா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர நேரமாச்சு. அம்மா எப்போ வராங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து? ஏண்டிய நீ உக்கா மாரி ஓடி போலான்னு பாக்குறியா? வருவாங்க போடிய. இது நான் சுடிதாரோட இருக்கிற. எனக்கு சுடிதார்ல இருந்தா தான் பிடிக்கும், நான் புடவெல்லாம் கட்ட மாட்டேன். இந்த காலத்து பொண்ணு பாரா எப்படி தெரியுதுங்கண்ணா? முண்டை கழிப்பீங்களா? என்னடா பொண்ணு பெத்து வச்சுக்கிறீங்க? மா சும்மா கத்திங்க கிடக்காதம்மா. எப்பமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க? ஏய் வந்துடுவாங்கடி, போய் ரெடி ஆகுடி, சும்மா கத்தின்னு கிடக்காத. இந்த அம்மா செம்ம கஜி நடக்குது. மாப்பிள்ளை பிடிக்குன்னா அக்கா ஒன்ன மாதிரி ஓட வேண்டியதுதான். வாங்க வாங்க, இந்த வீடு தான்.
நாசமா போனவனுங்களே. ஐயோ வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏதோ தெரியாம பட்டுச்சு. ஆஹா, பொண்ணு கும்முனுக்குதே. பொண்ணு வந்து நான் இல்லைங்க, நான் வந்து பொண்ணோட அம்மா. அம்மா என்ன அம்மான்னு சொல்லி விடுற? நயா ஃபர்ஸ்ட் பொண்ணு ஓடியா போச்சு. எல்லாம் இவனால தான் நல்ல பொண்ணு ஓடி போச்சு. ஏய் எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். வாய் வந்து போனா உங்க 2 பேரையும் நான் வாய வச்சிருவேன். கம்முனு இருங்கடா. ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு மேல ரொம்ப ஆசை, முத்து கூட வந்துச்சு தெரியுமா? பழைய கதைலாம் ஏன்னா பேசுறீங்க, விடுங்க. சின்ன பொண்ணுக்கு வந்த மாப்பிள்ளை யாரு? ஏய் வாடா, பர்ஃபார்மன்ஸ் பண்றா. காதல் வளத்தே காதல் வளத்தே. நான் சிம்பு பர்ஃபார்மன்ஸா பண்ற, வந்து பின்னால் நில்றா. தபர் இன்னொரு வாட்டி அம்மா நினைச்சுக்கா, தபர் கறி குண்டாங்குது, அப்படியே தூக்கி பூசிடுவேன். தம்பி ஒரு ஓரமா வைங்க அந்த குண்டான. இதுதாங்க என் பையன். மாப்பிள்ளை என்ன பச்சிருக்கீங்க? +2 படிச்சுக்கிறேன் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து எனக்கு முதல் புருஷன், இவர் வந்து எனக்கு 2வது புருஷன். எப்படிமா 2 பேரும் சமாளிக்கிறான்? வாய கொஞ்சம் மூடுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப வாய் தானே அந்த பொம்பளைக்கா. நீ கம்முனு சம்மந்தம் முடிவிட்டான். ஏங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனை நாங்க செல்லமா வளர்த்துட்டோம். வீட்டு பொண்ணு எங்களுக்கு கரெக்டா இருப்பாளா? செல்லம்மா வளர்த்துட்டீங்களா யூனியா? டேய் இன்னொரு வாட்டி ஆட்டத்தை பார்த்துன்னு வச்சுக்கா, கடுப்பு ஏத்துடுங்கிற நீ. அட பையன், என்னடா எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மாங்கிறா? நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். என் புள்ளைய தொட்டது கூட இல்ல, நீ எப்படி என் புள்ளைய கரையில பிடிச்சு பூசலாம்? ஏ காண்டா முருகன், நான் அப்படியே செல்ல புள்ளைய வளர்த்துட்டு அப்படியே நான் இது பண்ணுகிறேன், உன் முடியல பூச்சிடுவேன். தம்பி நிறுத்துங்க, எங்க பெரிய பொண்ணை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் அதுக்கோசம் மரியாதை கொடுக்குறேன். வைங்க கீழே. இது கும்முனுக்குதே, பேசாம 3வது பூசணா இல்லம்மா. சரி ட்ரை பண்ணுவோம். பொண்ணு கூப்பிடுங்க, பாத்துட்டோம்னா என்ன ஏதுன்னு பேசிடலாம். ஒலி ஒலியோ எம்மாடி, ஒலி ஒலியா சீக்கிரம் வாமா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஒளியும் ஒளியுமா? டேய் பேரே பயங்கரமா இருக்குதே, கொடுத்து வச்சோண்டா நீயே. அது எப்படி இருக்குன்னு தெரியல, பீஸ் நல்லா சின்ன தண்ணி போட வேண்டியதான். இவர்ப்பா, நீ யார வேணா நம்பு. நிக்கிறன குண்டா, அவனை நம்பாத, மோசமானவன். யோ போய் கூப்பிட்டாயா பொண்ண. இருமா நான் போய் கூட்டு வரேன். பட்டிக்குள்ளே நம்பர் 1 சொல்லி ஒளிய ஒளிய வரப்போது கொஞ்சம் தள்ளி. அப்படியே லெஃப்ட்ல விட்டுல ரைட்ல போய் விடுவேன். போடா. பீஸ் குஞ்சினுக்குது, மூஞ்ச பார்த்தாக்கா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதா? டேய் மவனே, எப்படிடா பொண்ணு? இவதாங்க எங்க பொண்ணு. எம்மா ஒலி ஒலியும் கொஞ்சம் தலையை தூக்கி பாருமா. சொட்டா, ஐயோ எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம், ஐயோ இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். டேய் சொட்டா, ஏன்னா எதிர போய் நிக்கிறான்? ஏமாமா வா, இவன் இல்ல மாப்பிள்ள. ஆஹா, அப்ப யாரு மாப்பிள்ளை? ஏய் மவனே, எதுனா பர்ஃபார்மன்ஸ் பண்றா. குஞ்சி குஞ்சி அலைகளோட கோயித்து மலர்களாட. டேய் தல்றா. ஏய் காத்து அடிக்குது, காத்து அடிக்குது, காசிமேட்ல காத்து அடிக்குது. எங்க ஜன பாத்து அடிக்குது, ஏன் ஜன கூத்து அடிக்குது. ஊத்திக்கினே படுத்துக்கலாம், படுத்துக்கினே ஊத்திக்கலாம். ஏய் என்னடி நடக்குதுங்க? மா எனக்கு இவரே பிடிச்சிக்குதுமா, இவரே கட்டி வச்சிருங்கம்மா. அப்போ ஏன் புள்ள கேது? இருடா அழுவாத. என் அம்மா 2 கட்டிக்கிற மாதிரி நானும் 2 கட்டிக்கிறேன். ஏய் என்னடி பேசுற? பொண்ணு ஆசை ஏமா கெடுக்குறா? பட்டை ஜிலேபி ஆகுற. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. கொஞ்சம் நவருப்பா, ஒரு முத்தா கொடு. ஏய் என்னடா பண்ற சொட்டா? பொண்ணு செட் ஆச்சுன்னா எனக்கு பொண்ணு முத்த கொடுக்கணும். யோ என் பையனுக்கு பொண்ணு பார்க்க கூட்டின்னு வரேன்ட்டு இங்க என்ன பண்ணினுக்குற? நடந்து போச்சு. உன் பையனை கட்டிக்கிட்டான், அவனை கட்டிக்கிட்டான். நிறுத்துங்க, இதுக்கு ஒரு போட்டி வச்சு தீர்மானிச்சிடலாம். அதுவும் கரெக்ட். என்ன போட்டி? 10 போட்டி வைக்க போறோம், அது நாளைக்கு தான் வைக்க போறோம். அப்போ அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? அடுத்த பாகம் வர வரையும் எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வாங்க 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 வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். வாடா.